இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும் அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29 என்ன சொல்லுதுன்னா, 28 என்ன சொல்லுது, 29 என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு லெசனுக்குள்ள போக போறோம். மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28, 29. இந்த 28 வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு கிறிஸ்து தன் உயிரோடு வாழ்ந்த இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல இத அங்க உள்ள அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு. என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாம் நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதனால இந்த வசனத்தை ஒவ்வொரு காஸ்பல் மீட்டிங்லயும் நம்ம சொல்லுவோம். நம்ம பயன்படுத்திருக்கோம், நிறைய ஊழியக்காரங்க பயன்படுத்தி நம்ம கேட்டிருக்கோம். ஆனா வசனங்கள் இதோடு முடியல. அந்த நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னா, அந்த இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும் சொல்லிட்டு 29 தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நம்ம கண்டிப்பா படிக்கணும். 29 பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்வுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே இந்த வார்த்தையை சொல்றாரு, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 28 நீ என்கிட்ட வந்தா நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த இளைப்பாறுதல் நம்ம எப்படி நமக்கு கிடைக்கும்னா, இயேசு கிட்ட போய் கற்றுக்கொள்ளணும் வேறும் தெளிவா சொல்லுது. அப்ப மறுபடியும் பிறந்த நம்ம இயேசுவை விசுவாசிக்கிற நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இயேசு யாரா இருக்கிறா, வார்த்தையா இருக்க அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளும் போது அப்பதான் நம்ம மனதுல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், இளைப்பாறுதல் உண்டாகும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை, அதாவது தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை எதுல இருக்குன்னா, கற்றுக்கொள்வதுலதான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்கு போயிட்டோம், வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறாங்க. நல்லது, அது சரியாகும். ஆனா அதே நேரத்துல சபைக்கு ஏன் போகிறோம்னா, ஏதோ நம்ம ஒரு மத சம்பந்தமா கடவுளை போய் வணங்கிட்டு வர போல கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி இந்த உலகத்துல படிப்பு முக்கியமோ, எல்கேஜில இருந்து டிகிரி வரைக்கும் பல படிப்புகள் இருக்கு. அதெல்லாம் எப்படி முக்கியம்னா, இந்த உலகத்துல வாழ சம்பாதிக்க அந்த படிப்புகள் தேவை. அதே போல இந்த உலகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில நிக்க, வெற்றிகரமா வாழ, ஏதோ நானும் பிறந்தேங்க கிறிஸ்தவனா இருந்தேன், ஏதோ மறிச்சு போனா பரலோகம் போயிடுவோம், அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்திலேயே இயேசுவை போல வெற்றிகரமா வாழ ஒன்று செய்யணும். என்னன்னா, அவரிடத்துல கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இதே நம்ம பார்த்தோம்னா மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20 என்ன சொல்றாருன்னா, நீங்க உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இந்த உபதேசத்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கன்றார். அப்போ கற்றுக்கொள்வது நாம் வளருவதற்கும் கிறிஸ்துவுக்குள்ள வெற்றியாய் வாழ்வதற்கும் மிக அவசியமா இருக்கு. அதனாலதான் நம்ம சில வாரங்களாவே நிறைய தலைப்புல பாடங்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னா, அடுத்த வாரம் நம்ம எதை பார்க்க போறோம்னா, விசுவாசிகளின் அதிகாரம் பார்க்க போறோம். விசுவாசிக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி பேசிக்கான நிறைய பாடங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு பேசிக்கான ஒரு பாடத்தை பார்க்க போறோம். என்னன்னா, மன்னிப்பு என்ற ஒரு பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மன்னிப்பை பத்தி பாத்தீங்கன்னா, மத்தேயு புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், நீங்க கையில பைபிள் வச்சிருந்தா அந்த வசனங்களை பிரிச்சு பாருங்க, ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மத்தேயு புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21 35 வரைக்கும் இந்த வசனம் இருக்கு. இங்க என்னன்னா, ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமான் கிட்ட கடன் வாங்குறான். அந்த கடனை அவனுக்கு திருப்பி செலுத்த தன்கிட்ட இல்ல, திருப்பி செலுத்த முடியல. அப்ப அவன் என்ன பண்றான்னா, அவனை அந்த கடனை திருப்பி செலுத்தணும்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் கூப்பிட்டு கேட்கும் போது அவன் என்ன பண்றான், தன்னுடைய எஜமான் கிட்ட சொல்றான், இல்ல என்ன மன்னிச்சிருங்க, எப்படியாவது நான் என்ன பண்ணேன். ஏன்னா அந்த நாட்கள்ல கடனை வாங்கிட்டு திருப்பி செலுத்தலைன்னா அவனை மட்டும் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க, அவன் மனைவி பிள்ளைகள் அவனுக்குரிய எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்கன்னா அடிமையாக்கிடுவாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இல்ல தயவு செய்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் எப்படியாவது அதை கடனை திருப்பி செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி மன்றாடும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, மனதுருகி, அந்த எஜமான என்ன பண்றார், மனதுருகி அவன் கடனை எல்லாம் மன்னிச்சிடுறாரு, அவனுடைய எல்லா கடன்களையும் மன்னிச்சிடுறாரு. ஆனா மன்னிச்சுட்டு இவன் கடன் பெருசு, இவன் அந்த எஜமான் கிட்ட வச்சிருக்கிற கடன் ரொம்ப பெரிய அளவு. ஆனா இவன் மன்னிக்கப்பட்டவனா திரும்பி போற. இதுதான் இயேசு இந்த உவமையை தன்னுடைய உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல சீஷர்கள் கிட்ட பேசிட்டு வராரு. ஆனா இவன் பாருங்க 18 24 சொல்லுது, அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது
16,000 தாலந்து கடன் பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தாங்க. எத்தனை ஆயிரம்? 16,000. ஆனா இத அந்த எஜமான் என்ன பண்றான்னா, இவன் மன்னிப்பு கேட்டவனை திருப்பி செலுத்தணும் ஒரு இறக்கம் வந்து, சரி ஓகேப்பா நான் உனக்கு மன்னிச்சிடுறேன், நீ கடனை திருப்பி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை மன்னித்து அனுப்புறான். பாருங்க, மன்னிச்சுட்டு அனுப்புறாங்க. ஜஸ்ட் அந்த வழியாதான் போறான். மன்னிக்கப்பட்டவனாய் எஜமான் தன்னுடைய கடனை எல்லாம் மன்னிக்கப்பட்டவன் அந்த வழியாதான் போறான். 27 பாருங்க, அந்த ஊழியக்காரனை ஆண்டவன் மனதிலேயே அவன் விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். 28 அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில், அப்பனா வீட்டுக்கு கூட போலாக, விடுதலையாக்கப்பட்டவனாய் தன் கடன் மன்னிக்கப்பட்டவனாய் வீடு திரும்புறான். அப்படி புறப்பட்டு போகும்போது இன்னொருத்த வெளிப்படுறான். அவன் இவங்கிட்ட கடன் பட்டவன் கடனை வாங்கி மத்தவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்துட்டானா தெரியல. இவன்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தவன். அவன் எப்படின்னா அதிகமா ரொம்ப வாங்கல, ரொம்ப சின்ன கடன் தான். அந்த கடன் பாத்தீங்கன்னா 100 வெள்ளி பணம். இவன் எவ்வளவு 16,000 தாளந்து. இவங்கிட்ட மன்னிக்கப்பட்ட, அதாவது போறான்ல இந்த 16,000 தாளந்து மன்னிக்கப்பட்டு புறப்பட்டு போறான்ல, அவன்கிட்ட வாங்கினா 100 வெள்ளி பணம் தான் வாங்கியிருக்கான். போனவனே அவன் என்ன பண்றான்னா, கடன் பட்டவனாக தன் உடன் வேலையால் ஒருவன் அவனை கண்டு தொண்டையை நெரிச்சு என்ன பண்றா, தொண்டையை நெரிச்சு நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று சொன்னான். அப்படி சொல்லும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் அந்த எஜமான முன்னாடி பண்ண மாதிரி இந்த 100 பணம் வாங்கினவன் பண்றான். என்ன பண்றான்? 29 அப்போது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். கொஞ்ச நேரம் முன்னாடி இவன் பண்ண மாதிரி இவன் கிட்ட கடன் வாங்கணும் பண்றான். ஆனா இவன் என்ன பண்றான்? 30 அவனும் சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்க மட்டும் அவனை காவலில் போடுவித்தான். இந்த செய்திய இந்த 16,000 தாளந்து மன்னிச்ச எஜமான் கேட்டு அவருக்கு கோபமே வந்துருச்சு. டேய், நீ பெரிய கடன் வாங்கினடா, நான் உடனே மன்னிச்சு பெருந்தன்மையா விட்டுட்டேன். உன்கிட்ட ஒரு சின்ன கடன் வாங்கினவன நீ என்ன பண்ணிருக்கணும்? மன்னிச்சு விட்டுருக்க வேண்டாமா? அப்ப நீ என்ன பண்ணு, திருப்பியும் நான் மன்னிச்சுட்டல, அந்த கணக்கெல்லாம் திருப்பி உன்கிட்ட கொண்டு வரேன், நீ உன் கடனை தீர்க்க மட்டும். அந்த வசனம் ரொம்ப இதுவா இருக்கு. என்னன்னா 34 வாதிக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அந்த மன்னிக்காம கொடுமையா நடந்த அந்த மனிதனை வாதிக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி இயேசுதான். இந்த ஓமையை எதற்காக இயேசு ஆரம்பிக்கிறார்னா, பேதுரு அப்போஸ்தலர் வந்து இயேசு கிட்ட கேட்கிறாரு, இயேசுவே இது அதே அதிகாரத்துல 22 பாக்கலாம், ஒருத்தனை எத்தனை வாட்டி மன்னிக்கலாம் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு சொல்லுங்க, ஒருத்தரை எத்தனை வாட்டி மன்னிக்கலாம்? அங்க அவன் கேட்கிறான், 7 தரம் மன்னிக்கலாமா? ஏன்னா ரொம்ப பெருந்தன்மையா நினைச்சிட்டாரு, 7 தரம் மன்னிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் போல நினைச்சிட்டாரு போல. அப்ப இயேசு சொல்றாரு, 7 தரம் இல்லப்பா, 770 தரம் மன்னிக்கிறது. நீங்க கணக்குல நல்லா சூப்பரா இருந்தீங்கன்னா நீங்க கணக்கு போட்டு பாருங்க, 770 தரம் எத்தனை வாட்டி வர ஒரு நாளைக்கு இந்த கணக்கு. அப்போ ஒரு சகோதரன் தவறு செய்து தன் வாழ்க்கையில உணர்ந்து எத்தனை வாட்டி சாரி கேட்டாலும் அவர்களை மன்னிக்க நாம் மன்னிக்க கூடிய இடத்துல தேவன் வச்சிருக்காரு. ஏன்னா நம்முடைய தேவன் நம்மளை மன்னிச்சிருக்காரு. இந்த மன்னிப்புன்னா என்ன நம்ம பார்க்க போறோம்? மன்னிப்பு என்பது மறப்பது அல்ல. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மன்னிப்பது என்பது அவங்க செய்ததெல்லாம் நம்ம மறந்து போகிறது கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க மன்னிக்கிறதுக்கு. என்னன்னா, நான் மன்னிக்கணும் ட்ரை பண்றேன், ஆனா அவங்க செய்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கே. ஞாபகம் இருக்கும், ஆனா மன்னிப்பு என்பது மறப்பது அல்ல. மன்னிப்பு என்பது என்னன்னா ஒரு உணர்வு கூட கிடையாது. எனக்கு மன்னிக்கணும்னு ஒரு உணர்வு வரும்போது நான் மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மன்னிப்பு என்பது ஒரு உணர்வு கிடையாது. மன்னிப்பு என்பது நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம். மன்னிப்பு என்பது நாம் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம். மன்னிப்பு என்பது பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி கிடையாது. எனக்கு உணரும் போது நான் மன்னிப்பேன், எனக்கு உணரலைன்னா நான் மன்னிக்க மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அது நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானத்தின் செயல்தான் மன்னிப்பு. ஏன் மன்னிப்புன்னா, அந்த மன்னியாமை என்னன்னு பாத்தீங்கன்னா, மன்னியாமை என்பது ஒரு அசுத்தாவி. இது நாங்க எங்க ஊழியத்துல பாத்தீங்கன்னா சிலவங்களால மன்னிக்கவே முடியாது. ஏன்னா அது அந்த ஆவியால பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா மன்னிக்க முடியாது. ஏன்னா அந்த ஆவி மன்னிக்க விடாது. அவங்க எப்போதுமே கசப்புலயே இருப்பாங்க. ஒரு மத்தவங்களை குறிச்சு ஒரு தவறான எண்ணங்கள் உடையவர்களாவே இருப்பாங்க. இப்ப மன்னியாம ஏன் வேதம் வந்து மன்னிக்கணும்னு சொல்லுதுன்னா, இந்த மன்னிக்காம இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா பிசாசுக்கு தங்கள் வாழ்க்கையில வழிவாசல திறக்கிறாங்க. இதுக்கு வசனம் எங்க இருக்கு பாருங்க, 2 கொரிந்தியர் 2:10-11. ஆக்சுவலா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சபைக்குள்ள இருக்கிற ஒரு நபர் ஒரு தவறான மோசமான செயலை செய்கிறார். சபையில செய்யக்கூடாத
ஒரு தவறான செயலை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல சரி அங்க பவுல் அவரை ரொம்ப கண்டிக்கிறார். அவனை சபையை விட்டு தள்ளி போடுங்க, அவனோடு யாரும் சேராதீங்க, அவனோடு யாரும் சாப்பிடாதீங்க, அப்படியே சொல்றாரு. பவுல் ரொம்ப கண்டிக்கிறார். அவன் அந்த செயலை விட்டு மனம் திரும்பணும்னு சொல்லி ஒரு ஒரு சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. அவனை சேர்க்காத, கிட்ட சேர்க்காத, அவன் என்ன ஒரு தவறான ஒரு விபச்சாரத்தை செய்துட்டான், அவன் கிட்ட சேராதீங்க, அவன் கிட்ட பழகாதீங்கன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டார். சொல்லிட்டு அவனும் ரொம்ப அந்த தீர்ப்புனால ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான் போல இருக்கு. இந்த சபையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க, நம்ம செய்ததும் தவறு. அப்போதான் 2ஆம் அதிகாரம் 10வது 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 பவுல் இவ்வாறு சொல்றாரு. அவனுக்கு ஏற்கனவே நான் ரொம்ப அதிகமான தீர்ப்பு சொல்லிட்டேன். என்ன சொன்னாரு? சபையெல்லாம் சேராதீங்க, அவங்க கூட யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருல, ரொம்ப பெரிய தண்டனை. அதனால நான் அவனுக்கு கொடுத்ததே போதும், நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவனை மன்னிங்க, அவனை மன்னிங்க. ஏன் மன்னிக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு அங்க அந்த வசனத்தை நம்ம படிச்சு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நான் அவனுக்கு ஏற்கனவே நிறைய தண்டனை கொடுத்துட்டு அவனோட யாரும் பேசுறது இல்லை. இப்போ அவனும் உணர்ந்துட்டான், தான் தவறு செய்யணும் உணர்ந்துட்டான். அதனால அவனை நம்ம மன்னிச்சிருவோம்னு சொல்லிட்டு அங்க ஒரு வார்த்தைய பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 2:10-11. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கணும் அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னிக்கிறேன். 11. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். சாத்தானாலே நான் மோசம், அப்போ மன்னிக்காம இருந்தா என்ன செய்வானா, சாத்தான் நம்மள மோசம் போக்கிடுவான். ஏன்னா மன்னியாமை என்பது ஒரு அசுத்தாவி. அப்ப மன்னிக்காத போது நம்ம வாழ்க்கையில யாருக்கு கதவை திறந்து கொடுக்குறோம்னா, பிசாசுக்கு வாழ்க்கையில கதவை திறந்து கொடுக்குறோம். அவன் என்ன செய்வானா, நம்மள மோசம் போக்குவான். அதனால நீங்க அந்த வாசலை திறக்காதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கிறதுக்காகவே இந்த கடிதத்தை 2வது கொரிந்தியர் எழுதி அனுப்புறாரு கொரிந்து சபைக்கு. அப்ப மன்னிப்பது என்பது மிக அவசியம். 2வது, மன்னிக்காம போது என்ன நடக்கும்னா உபாதிக்க, நம்ம வாசிச்சோம் மத்திய புஸ்தகம் 18, அதுல என்ன வாசிச்சோம், அந்த எஜமான் என்ன பண்ணா, மன்னிக்காதவனா உபாதிக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்தார். உபாதிக்கிறவனா என்னன்னா அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்கள வேதனைப்படுத்துறவங்கிட்ட ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிறவனா யாரு? பிசாசுதான். அப்ப மன்னிக்காம இருக்கும்போது இந்த தேவையில்லாத சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, வியாதிகள் வருவதற்கு வழிவாசல் திறக்குமா மன்னியாமை என்பது. இது டாக்டரும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நாங்க சபையில ஊழியத்திலையும் பார்த்திருக்கோம். மன்னிக்காம இருக்கும்போது ஜனங்க, அதனால எல்லா வியாதியும் கிடையாது, அதுக்கு வியாதி வருதெல்லாம் யாரா இருந்தா அவங்க மன்னிக்காம இருக்கிறாங்க நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, தவறு. ஆனா மன்னியாம இருக்கும்போது வியாதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்கு. அதனால உபாதிக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்தாரு. அப்போ உபாதிக்கிறவங்க கிட்ட நம்ம போக கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்னா மன்னிக்கணும். இந்த மன்னியாம இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தலைவலி வரும், கழுத்து வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கேன்சர் கூட மன்னியாமலுடைய ஒரு வியாதின்றாங்க. எல்லா கேன்சரையும் நான் சொல்லல, இப்படிப்பட்ட வியாதி, ஏன்னா மன்னிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட வழியில இருந்து அப்படிப்பட்ட வியாதிகள் இருந்து அவங்க சுகமாகறத நம்ம பார்த்திருக்கோம். அப்ப மன்னியாமை என்பது என்னன்னா பல வியாதிகளை சரீரத்துல கொண்டு வருது. அதனாலதான் இயேசு என்ன சொல்லியிருக்காரு, மன்னிங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்ப மன்னியாம சிலவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க எனக்கு தவறா பேசிட்டாங்க, அவங்கள நான் சாகுற வரைக்கும் அவங்க மூஞ்சில முழிக்கவே மாட்டேன், அவங்கள நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாம்ச வைராக்கத்துல இருப்பாங்க. ஆனா மன்னியாமை என்பது என்னன்னா, எதிரி சாகணும்னு விஷத்தை ரெடி பண்ணிடணும். விஷத்தை அவன் சாகணும், அவனை சாகடிக்கணும், விஷத்தை ரெடி பண்ணிட்டு அவனுக்கு குடுக்கறது போல நம்மளே குடிக்கிறதா மன்னியாமை. நம்ம அவனை மன்னிக்காம இருக்கிறதுனால அவன் ஒண்ணும் சாக போதில்லை, நம்மளுக்குதான் அது பிரச்சனையை கொண்டு வரும். அதனாலதான் வேதம் சொல்லுது மன்னிங்க. மன்னிக்காதனால, மத்தவங்களை மன்னிக்கும் போது நம்ம என்ன நினைச்சோம்னா, நான் அவனை மன்னிச்சுட்டேன்னா அவன் விடுதலை ஆயிடுவானே. இல்லைங்க, மத்தவங்களை மன்னிச்சா நம்ம விடுதலையோடு இருப்போம், நம்ம சமாதானத்தோடு இருப்போம், நம்ம சுகத்தோடு இருப்போம். அப்ப நம்ம பிசாசுக்கு வழிவாசல அடைச்சிருவோம். அதனாலதான் வேற மன்னிக்கணும் சொல்லி இருக்கு. சரி, ஏன் நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் புத்தகம் 4:32 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல தேவன் நமக்கு மன்னிச்சிருக்க. எப்படி அந்த எஜமான் 10,000 தாலந்து பெற்ற அந்த ஊழியக்காரனை மன்னிச்சு அவனை விடுதலையாக்கினது போல பரலோக தகப்பன் கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒவ்வொருவரையும் மன்னித்து இருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும், மத்தவங்களை மன்னிக்கணும். மன்னிப்பை பெற்றவர்கள் மாத்திரம்தான் மன்னிப்பை கொடுக்க முடியும்.
அப்ப நம்ம மன்னிப்பை பெற்று இருக்கணும். எப்படி பெற்றிருக்கோம்? இயேசு கிறிஸ்து மூலமா. இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்தார். எபிரேயர் புஸ்தகம் 8:12 சொல்லுது, அவர் பாவத்தை நினையாமல் இருக்கிறார். உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் அவன் நினைக்கிறதே கிடையாது. ஒரு ஊழியக்காரு தன்னுடைய காலேஜ் நாட்கள்ல ஒரு மோசமான ஒரு தவறு பண்ணிட்டார். அது அவரு காலேஜ் படிக்கும் போது பண்ணாரு. இப்ப ஊழியக்காரா இருக்காரு. ஆனாலும் அடிக்கடி அந்த நினைவுகள் அவரை கஷ்டப்படுத்திட்டே இருந்தது. நான் ஊழியர் செய்யறேன், ஆனாலும் என்னுடைய காலேஜ் டைம்ல ஒரு மோசமான செயலை பண்ணிட்டேனே, இயேசுவே என்ன மன்னிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த நினைவுகள் வரும்போது அது ஒரு கொடுமையான நினைவு பாருங்க, குற்ற உணர்வு. அப்போ அவரே தன்னை ரொம்ப மோசமா ஃபீல் பண்ணுவாராம். நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே. அப்போ அவங்க சபையிலே ஒரு பெண் தரிசனங்களையும் தேவனை சந்திக்கிறதாகவும் தேவ சத்தத்தை கேட்கறதாகவும் கேள்விப்பட்டார். அந்த பிள்ளை அடிக்கடி மத்தவங்க எல்லாம் சொல்லுவா, இயேசுவை பார்த்திருக்கேன், இயேசு என்கிட்ட பேசுறாரு. அப்போ இவருக்கு யோசனையா, உண்மையே இந்த பொண்ணு இயேசுவை பாக்குதா? அப்ப அவர் சொன்னார் அந்த பிள்ளை கிட்ட போய், அம்மா அடுத்த வாட்டி நீ இயேசுவை பார்த்தன்னா உங்க பாஸ்டர் இருக்கார்ல, அவரு காலேஜ் டைம்ல என்ன பாவம் செய்தாருன்னு இயேசு கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அந்த மக கிட்ட சொன்னாராம். இயேசுவை பார்த்தா என்ன கேட்கணும்? காலேஜ் டைம்ல உங்க பாஸ்டர் என்ன பாவம் பண்ணாருன்னு கேளுமா அப்படின்னு சொன்னாராம். சரி, இந்த பெண்ணு என்ன பண்ணா, சரி பாஸ்டர், இயேசு வந்தா கண்டிப்பா நான் கேட்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஒரு சில நாட்கள் ஆச்சு. என்னம்மா இயேசுவை பாத்தியா? ஆமா, நேத்து இரவு இயேசு என்னுடைய தரிசனத்தை வந்தாருப்பாரு. நான் கேட்ட கேள்வியை கேட்டியா இயேசு கிட்ட அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன் பாஸ்டர். அப்ப இயேசு சொன்னாரு, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னாரு. அல்லேலூயா. என்ன சொன்னாரா? எனக்கு ஞாபகம். ஏன்னா உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் நினைச்சிருக்கிறது அவருடைய வேலை கிடையாது. அவர் எல்லாவற்றையும் மன்னித்துட்டார். ஆனாதான் எபிரேயர் 8:12 சொல்லும், உங்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். நம்ம செய்த, அதாவது பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் செய்த பாவத்தை நினைக்க மாட்டார். ஒருவேளை நாளைக்கு நமக்கு என்ன பாவம் செய்வோம் நமக்கு தெரியாது. இல்ல நான் இன்னும் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதையும் சேர்த்துதான் சிலுவையில் அவர் மன்னிச்சுட்டாரு. அதை அவர் நினைக்க மாட்டார். கொரிந்தியர் புஸ்தகம் சொல்லுது, உலகத்தாருடைய பாவத்தையே எண்ணலையாம். உலகத்தாருடைய பாவத்தையே எண்ணலைன்னா உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் என்னது அவர் வேலை இல்ல. அதையெல்லாம் நினையாமல் இருக்கிறார். உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இனி நினையாமல் இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம பாவங்களை பத்தி வேற என்ன சொல்லுது நம்ம படிக்கணும். ஏன்னா கிறிஸ்தவ சபைகள்ல பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு இல்லாத சபைகள் இந்த பாவத்தையே பேசிட்டு இருப்பாங்க. பாவம் தான், பாவம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. ஆனா அதை விட இயேசு கிறிஸ்து பெரியவர். இயேசு சிலுவையில சம்பாதித்த மன்னிப்பு பெருசு. அப்ப எதை நம்ம அதிகமா போக்கஸ் பண்ணோம்னா, இயேசுவையும் இயேசு கொடுத்த மன்னிப்பையும் தான் நம்ம பெரிதுபடுத்தி காட்டணுமே தவிர பாவத்தை பெரிதுபடுத்தி காட்ட வேண்டிய வேலை நம்முடையது கிடையாது. ஏன்னா மீகா புஸ்தகம் 7:19 வேற என்ன சொல்லுது? நம்முடைய பாவத்தை தேவன் என்ன பண்ணார் அங்க இருக்கு. மீகா புஸ்தகம் 7:19, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவாரா. எங்க போடுவாரா? சமுத்திரத்தின் ஆழத்துல. இந்த சமுத்திரம்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நம்ம ஆழமா போக முடியாது கடல்ல. அப்படி நம்ம ஆழமா போனா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த கடலோட அழுத்தத்துல அந்த உடல்லாம் செதஞ்சிரும்ன்றாங்க. அப்ப நிச்சயமா அவர் கடல்ல ஆழத்துல அந்த பாவத்தை போட்டா யாரும் அந்த கடல்ல ஆழத்துல போய் பாவத்தை எடுத்துட்டு நினைக்க முடியாது. அதனாலதான் தப்பி தவறி கூட உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சு கடல்ல ஆழத்துல போய் நீ பாத்துட கூடாதுன்னா கடலின் ஆழத்துல போட்டார். ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூல் ஆழத்துல போடல. அங்க போட்டிருந்தா நீங்களும் நானும் என்ன பண்ணிருப்போம்? தோண்டி இறங்கி போய், ஆண்டவரே எனக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும், போய் அந்த பாவத்தை எடுத்துட்டு காட்டியிருப்போம். அதனால பார்த்தாரு, இவன் நினைச்சா கூட போய் தன்னுடைய பாவத்தை எடுக்க கூடாதுன்னு நினைச்சு எங்க போட்டுட்டாரு? சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டாரா. உங்க பாவம் என்னுடைய பாவம் எங்க இருக்கு? சமுத்திரத்து. ஏன் ஆழத்துல போட்டாரு? ஏன்னா அவருக்கு அது மேட்டரே கிடையாது. அதுக்காக விளக்கரியத்தை சிலுவையில கொடுத்துட்டாரு. அதனால அதை நினைக்க மாட்டாரு. அதை விட அவர் யார நினைக்கிறார்? உங்களை என்னையும் நினைக்கிறார். உங்க மேல என் மேல நினைவா இருக்கிறார். பாவத்தை நினைக்கிறது தேவனுடைய வேலை கிடையாது. அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், ஆனா பாவியை நேசிக்கிறவர். அதனாலதான் இந்த உலகத்துல அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து பாவங்களை மன்னித்தார். அப்ப இந்த மீகா 7:19 பாவத்தை சமுத்திரத்தின்
ஆழத்துல போட்டுட்டாரு. இன்னொரு வசனமும் பழைய ஏற்பாட்டுல இருக்கு, என்னன்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாராம். முதுக போய் பாப்போமா? கண்ணாடி இல்லாம நம்ம முதுக பார்க்க முடியாது. கண்ணாடி இருந்தா வேணா முதுக பாத்துக்கலாம். ஆனா கண்ணாடி இல்லாம நம்ம முதுக நம்ம பார்க்க முடியாது. அதனால பார்த்தாரு தேவன், உங்க பாவத்தை என் பாவத்தை எங்க போட்டுட்டாரு? முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாரு வேற சொல்லுது. அப்போ தேவன் நம்முடைய பாவத்தை பார்க்காதவர். தேவன் நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிச்சவர். எப்படி மன்னித்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிச்சிருப்பார். அப்ப கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் மன்னிச்சுட்டார். நம்ம பாவத்தை அவர் முற்றிலும் மன்னிச்சிருக்காரு. இதுவரைக்கும் இனி உலகத்துல வாழ போற அத்தனை பாவங்களையும் மன்னிச்சிட்டார். மன்னிச்சிட்டாருனால நான் அப்ப துணிகரமா பாவம் செய்யலாமா? கூடாது. கிருபையால் மன்னிச்சிருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 8:12 கிருபையால் மன்னித்து இனி உங்க பாவத்தை நான் நினைக்காம சொல்லியிருக்காரு. அதனால போய் பாவம் செய்யறதுக்கு நான் லைசன்ஸ் சொல்லல. பாவம் செய்யக்கூடாதுன்னு வேதம் தெளிவா சொல்லுது. ஆனா நீங்களும் நானும் பாவ குற்ற உணர்வோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து அதற்கான விளக்கரையத்தை சிலுவையில கொடுத்திருக்கார். அவர் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவோம். இயேசு நம்ம பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திருக்கிறார். அதை நினையாமலும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, எபிரேயர் புஸ்தகம் 10:17 அதே வசனம் சொல்லுது, அவர் இனி உங்க பாவத்தை நினைக்க மாட்டேன்னு இயேசு சொல்றாரு. அப்போ தேவன் இப்படி நம்ம பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு. நம்ம அக்கிரமத்தை மன்னிச்சுட்டாரு, நம்முடைய மீறுதலை மன்னிச்சுட்டாரு. அதற்கான ஒரு பெரிய விளக்கரியத்தை சிலுவையில இயேசு என்பவர் நிறைவேற்றினார். அது ஒரு பெரிய விஷயங்க. நம்ம ஆதாம் செய்த பாவத்தோட விளைவுனால தேவனே மாம்சத்துல வெளிப்பட்டார். ஏதோ ஒரு நாள் வந்துட்டு டப்புன்னு அடுத்த நாளே சிலுவைக்கு போயிட்டு உயிரை கொடுக்கல. இந்த உலகத்துல 33 வருஷம். எப்படிப்பட்ட உலகம்? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 1 யோவான் 5:18 சொல்லுது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. இப்படி ஒரு பொல்லாங்கனுக்குள் இருக்கிற இந்த உலகத்துல உங்களை என்னையும் மன்னிக்கும்படி, பாவத்தை மன்னிக்கும்படி தேவாதி தேவன் ஒரு மனுஷனாக இந்த உலகத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து ஏதோ ஒரே நாள்ல எல்லாத்தையும் செய்துட்டு போல 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தார். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த 33 வருஷம் என்பது ஒரு இளம் வயதிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எதற்காக? அந்த ஆதாம் மூலம் அந்த எல்லா பாவத்துக்கும் ஒரு விளக்கரை. ஏன்னா லேவியராகமம் புஸ்தகம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. ஒரு பாவம் மன்னிக்கப்படணும்னா ரத்தம் சிந்தப்படணும். ஆனா அதனாலதான் பழைய ஏற்பாடுல ஆடு மாடு எல்லாம் பலியிட்டாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல பலியிட்டதுனால பாவம் மன்னிக்கப்படல, பாவம் மூடப்பட்டது. அதை நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தா அவங்க வருஷம் வருஷம் போய் பலி செலுத்திருக்க மாட்டாங்க. அதான் எபிரேயர் புஸ்தகம் சொல்லுது, பாவம் மூடப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டுல மட்டும்தான் பாவங்கள் கழுவப்பட்டது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்க பழைய ஏற்பாட்டுல பாவங்கள் ஆட்டோடைய ரத்தத்தினால் மாட்டோடைய ரத்தத்தினால் மூடப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஒருவருடைய ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டது. அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லுது, அவர் என்ன செய்திருக்காரோ நம்மள கழுவி இருக்கிறார், ராஜாக்களும் ஆசாரியனும் ஆக்கியிருக்கார். இப்ப நம்மள தேவன் ஒரு பெரிய விளக்கு கொடுத்து மன்னிச்சுட்டாரு. நம்ம என்ன பண்ணனா, அந்த எபிரேயர் புஸ்தகம் பாதிதான் வாசிச்சேன், அதுல ஒரு மற்ற பாதி பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அப்ப இவ்வளவு ஒரு மதிப்பற்ற தன்னுடைய குமாரனையே கொடுத்து, அந்த குமாரன் இந்த உலகத்துல வந்து நமக்காக நம்முடைய பாவங்களை சிலுவை சுமந்து, வேதம் சொல்லுது நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே சுமந்தாராம். அப்போ நம்ம சுமந்து நமக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அங்க சொல்லுதுன்னா, நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது வந்து மேபி நீ மன்னிக்கலாம், நீங்க மன்னிக்காம இருக்கலாம்னு இயேசு சொல்லல. இது ஒரு கட்டளையாகவே இயேசு சொல்றார். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ நம்மளும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க நம்ம பழகி கொள்ளணும். இது ஒரு பழக்கம் தான், இது ஒரு நல்ல சுபாவம். இதை வந்து நம்ம இதுவரைக்கும் நமக்கு இல்லைனாலும் இனி வர நாட்கள்ல அதை நம்ம கட்டி எழுப்பக்கூடியதாக தேவன் வச்சிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும், முதல்ல தேவன் நம்மளை மன்னிச்சதை பார்க்கணும். எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம மன்னிச்சிருக்கணும். நீ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் மாறிட்டு வந்ததான் நான் வந்து மன்னிப்பன் தேவன் சொல்லவே இல்லை. நம்ம இருக்கிற வண்ணமாகவே நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பாவங்களை மன்னித்தவர். நம்மளும் என்ன பண்ணா, யாராவது இந்த உலகத்துல நம்மளை பாதிச்சவங்க இருந்தா அவங்கள மன்னிக்கணும். யாரையெல்லாம் நான் மன்னிக்கணும்னு உங்களுக்கு சொல்ல போறேன். 1, மற்றவங்களை நம்ம மன்னிக்கணும். 2வது, நம்மளே நம்ம மன்னிக்கணும். நிறைய நேரம் நம்ம மற்றவங்களை ஈஸியா மன்னிச்சிருவோம், ஆனா நம்மளே நம்ம மன்னிக்க மாட்டோம்.
நீங்க விடுதலையோடு வாழ நாம் நம்மளே மன்னிக்கிறவங்களா இருக்கணும். ஏசப்பா என்னையே நான் மன்னிக்கிறேன். ஏன்னா சில நேரம் நம்மளே நம்ம ரொம்ப குற்ற உணர்வுக்குள்ள கொண்டு போ, நான் மோசமானவன், நான் தகுதியே லட்சி, என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்திருக்க கூடாதுல்ல அப்படின்னு. ஆனா தேவன் உங்களை மன்னிச்சுட்டாரு. நீங்க மன்னிச்சுக்கோங்க. மற்றவர்களையும் நீங்க மன்னிங்க. கேத்ரின் குல்மான் ஒரு ஊழியக்காரங்க, அவங்க பாத்தீங்கன்னா வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷி. அவங்க கார்ல ஊழியத்துக்கு வரும்போது அந்த காருடைய வெளிச்சம் பட்டாலே ஜனங்க சுகமாயிடுவாங்க. அப்படி ஒரு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷி. அவர்கள் அந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னாடி தன்னுடைய வாலிப நாட்கள்ல ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்துட்டாங்க. என்னன்னா தன்னுடைய கணவன் இல்லாத ஒருத்தவங்களோடு வாழ்ந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் அவங்களோடு பேசி, இது ஒரு தவறான செயல், நீ செய்தது தவறு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாழ்க்கையில அந்த நபர் பார்த்து, நான் உன்னோடு வாழ விரும்பல, இது ஒரு மோசமான செயல், நீ உன்னுடைய மனைவி கிட்டேயே போயிடுன்னு சொல்லி அவங்க அனுப்பிட்டாங்க. ஆனா 10 வருஷம் அதுக்கு பிறகு, அதாவது தான் செய்த தவறுக்காக எல்லா அந்த தவறுல இருந்து வெளியே வந்து 10 வருஷம் அந்த குற்ற உணர்வுலயே வாழ்ந்திருக்கிறாங்க. 10 வருஷம். அப்போ அந்த 10 வருஷம் பாத்தீங்கன்னா, அந்த 10வது வருஷம் ஒரு நாள் பார்க்ல நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு பார்க்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வழி இல்லைன்னா எண்டுன்னு இருக்கும், அதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல பாதை இல்லைன்னு. அப்படிப்பட்ட ஒரு போர்டை பார்த்தோம்னா எனக்கு ஒரே அழுவ வந்துருச்சு. ஆண்டவரே, என் வாழ்க்கை கூட முடிஞ்சிருச்சுப்பா, இனி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க போறது கிடையாது, நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட பேசிட்டே இருந்தாங்களாம். அப்ப ஏசப்பா சொன்னாரு, ஏம்மா நீ எதை வச்சு நீ சொல்ற, ஏன் நீ ஒரு குற்ற உணர்வா இருக்கிற? சப்பா உங்களுக்குதான் தெரியும்ல, 10 வருஷம் உங்களுக்கு அந்த வாயில கூட அந்த வார்த்தையை சொல்றது கூட முடியல. அதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, என்னமா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தப்பு பண்ணல, என்னமா பண்ண, நான் தான் ஒரு இன்னொருத்தனுடைய கணவனை நான் வச்சு. அப்ப ஆண்டு சொன்னாரா, கேத்ரின், நீ என்னைக்கு அது தவறு அப்படின்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டியோ அன்னைக்கே நான் மன்னிச்சுட்டேமா, நீதான் உன்னை 10 வருஷமா மன்னிக்காம இருக்கிறேன்னு ஆண்டு சொன்ன. அப்ப தேவன் நம்மளை மன்னிச்சுட்டாரு, நம்மளே நம்ம மன்னிக்கணும். தலைய மேல கைய வச்சு சொல்லணும், நான் என்னையே மன்னிக்கிறேன், ஏசப்பா என்ன மன்னிச்சுட்டாரு, நானே என்ன மன்னிக்கிறேன். மற்றவர்களையும் மன்னிப்புக்குள்ள நடத்துங்க. ஏன்னா அப்படி மன்னிக்கும் போது என்ன நடக்கும்னா, அதுதான் பிதாவுடைய சித்தம். அதைதான் தேவன் விரும்புகிறார். நம்ம இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கோம், நம்மளும் மற்றவங்களை மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கும் போது என்ன நடக்கும்னா, நாம் அன்பிலே நடக்க முடியும். அப்பதான் நம்ம, ஏன்னா அன்பில நடந்து கொண்டாதான் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. அன்புல நடக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அப்போ மற்றவங்களையும் நம்ம மன்னிக்கணும். அப்ப மன்னிக்கும் போது சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை மன்னிச்சிடும். இப்ப நான் சொல்ற சத்தியம்னா பிராக்டிக்கலா அவங்க நம்ம பேசிட்டு இருக்கோம், ஒரு வாட்டி மன்னிச்சிருவோம். ஆனா திருப்பியும் அவங்கள பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்க செய்த செயல்களை யாரோ கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா, திரும்பவும் அவர்கள் மேல உங்களுக்கு கசப்பு எழும்ப ஆரம்பிக்கும். நான் ஒருத்தரை மன்னிக்கணும், அவங்கள மன்னிப்புக்குள்ள கொண்டு வரணும்னு தீர்மானிச்சிட்டேன்னா, நடந்த பழைய சம்பவங்களை பேசுறத நிப்பாட்டிடணும். அது எப்படிப்பட்ட சம்பவமா இருந்தாலும் சரி, அதை பத்தி நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் அவன் என்ன பண்ணிட்டா, இவங்க என்ன பிசினஸ்ல ஏமாத்திட்டாங்க, அவ மட்டும் அன்னைக்கு எனக்கு அந்த காரியத்தை செய்யாம இருந்தா என் வாழ்க்கையில எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் பார், அப்படி பேசக்கூடாது. ஏன்னா தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்துட்டார்ல. அப்ப யார மன்னிக்கிறோம் தீர்மானிக்கிறோமோ அவர்கள் செய்யற சம்பவங்களை மன்னிச்சுட்டு அதை பத்தி நம்ம திரும்ப திரும்ப பேசக்கூடாது. பேசினா திரும்பவும் அவர்கள் மேல கசப்பு எழும்பும். சில நேரம் நம்ம மன்னிச்சிருவோம், ஆனா திடீர்னு திருப்பியும் அந்த ஞாபகம் வரும். இது மன்னிக்க பழகும் போது ஆரம்பத்தில் நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் என்ன செய்யணும்னா, அவங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் அவங்கள மன்னிக்கிறேன் சொல்லணும். இயேசுவின் நாமத்துல அவங்களை மனப்பூர்வமா நான் மன்னிக்கிறேன்ப்பா, மன்னிச்சு அவங்களை விடுதலை ஆக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போது, நாம் அவர்களை மன்னிப்புக்குள்ள கொண்டு வரும்போது, முதல்ல லூக்கா புஸ்தகம் சொல்லுது, விடுதலை பண்ணுங்கள், விடுதலை ஆக்கப்படுவீர்கள். எப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம யாரையெல்லாம் விடுதலை ஆக்குறோமோ அப்ப நம்மளும் விடுதலை ஆக்கப்படுகிறோம். அதனால கிறிஸ்து நம்மளை மன்னிச்சது போல நம்மளும் மன்னிப்போம். ஏன்னா தேவன் நம்மளை எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம மன்னிச்சிருக்கிறார். இந்த உலகத்துல நமக்கு எதிரி ஒரே ஒரு ஆள் தான், பிசாசு மட்டும்தான். மற்ற மனிதர்கள் எல்லாம் அவனுடைய தாக்குதல் ஏதோ ஒரு விதத்துல, யாராவது நம்மளை பாதிச்சவங்களை போய் பேசி பாருங்க, நீ பிளான் போட்டு என்ன பாதிச்சியா, என்ன திட்டினியான்னு கேட்டா சொல்லுவாங்க. மேக்சிமம் 99 பேர் சொல்றது என்னன்னா, நான் அப்படி ஒண்ணு அன்னைக்கு பேசணும்னு நினைக்கவே இல்லை, உனக்கு நான் அப்படி செய்யணும்னு நினைக்கவே இல்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு எமோஷன்ல நான் உன்னை அப்படி பண்ணிட்டேன்னு.
அப்போ நம்ம அவர்களை மன்னிப்புக்குள்ள கொண்டு வரணும். அது நம்முடைய கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளோடு வளர்ந்த நம்மளுடைய நண்பர்களா இருக்கட்டும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கும்போது நடந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க இன்ன வரைக்கும் கசப்பா இருப்பாங்க. அவங்கள முகத்தை பார்த்திருக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட பேசிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களை கொடுத்த ஒரு ஒரு கசப்பு உள்ள இருக்கும். அது வெளியே போகணும்னா அவங்க பேரை சொல்லி அவங்கள மன்னிப்போம். ஏன் மன்னிக்கணும்னா கிறிஸ்து தேவனுக்குள்ள நம்மள மன்னிச்சிருக்கிறோம். அப்ப அதனால நம்மளும் மற்றவர்களை மன்னிக்க கடனாளிகளா இருக்கிறோம். ஆனா இயேசு சொல்லி கொடுத்த ஜெபம் என்ன சொல்லி கொடுத்தார்? எங்கள் கடன்களை மற்றவர்கள் கடன் நாங்க மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னிங்க. அப்ப மன்னிக்கலைன்னா கடன் ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்ப நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறதுக்காக தேவன் அதான் விரும்புகிறார். மற்றவங்க மன்னிக்க விரும்புகிறார். ஏன்னா அவர் நம்மள மன்னிச்சிருக்காரு. அதனால மற்றவங்க மன்னிக்க விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிப்போம். மார்க் புஸ்தகம் 11:25-26. மார்க் புஸ்தகம் 11:25-26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்புதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். வேதம் தெளிவா சொல்லுது. நம்ம ஜெபம் பண்ணும் போது கூட யாரு மேலேயும் கசப்பு வச்சுட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற ஜெபத்துக்கு பதில் வரலன்னா எல்லார் மேலயும் ஒரு கடுகடுப்பு. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் மோசம், இவன் மோசம் அப்படின்னு ஒரு கசப்பு நிறைந்தவர்களா ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை, ஒரு மனத்தாங்க லைட்டா ஒரு அவங்க மேல ஒரு லைட்டா ஒரு மனதுல ஒரு தப்பா ஒரு எண்ணம் இல்ல கசப்பு இருந்தா என்ன செய்யணும்னா, பிதா உங்களுக்கு மன்னித்தது போல நல்லா தெரியணும் பிதா என்ன மன்னிச்சிருக்கிறார். நீங்க நீங்க ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நான் உங்க தலை மேல கையை வச்சு வலது கையை வச்சு பிதா என்னை மன்னித்திருக்கிறார் சொல்லுங்க. பிதா என்னை மன்னித்திருக்கிறார். எப்படி மன்னித்திருக்கிறார்? இயேசுடைய ரத்தத்தினால பிதா உங்களை என்னை மன்னித்திருக்கிறார். அப்ப பிதா நம்மளை மன்னிச்சிருக்கிறார். நம்மளும் என்ன செய்யணுமா, அந்த குறைகளே அவனுக்கு மன்னியுங்கள். மற்றவங்க செய்யற குறைகளை நமக்கு என்ன செய்யணும்? மன்னிக்கணும். விசேஷமா பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள்ல மன்னிப்பு என்பது மிக பெருசு. மன்னிச்சாதான் ஒரு நல்ல கணவன் மனைவியா வாழ முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்க எப்போ தான் கணவனை சத்தம் போட்டாலும் கல்யாணம் ஆன முதல் நாள் செய்த காரியத்தை இன்ன வரைக்கும் சொல்லிவிடுவோம். கல்யாணம் ஆகி நான் 50 வருஷம் ஆயிடுச்சு, இவர் அன்னைக்கே நான் அதை சொன்னல அப்படின்வாங்க. அப்பதான் என்னன்னா 50 வருஷம் ஆகி அவங்கள மன்னிக்காம இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி சமாதானமா வாழ முடியும்? அப்புறம் எப்படி ஒரே மனதா வாழ முடியும்? அப்படி அப்போ எப்படி எண்ணங்கள் ஒத்து போகும்? அதனால கஷ்டப்படுறாங்க ஃபேமிலி லைஃப்ல. அன்னைக்கு மன்னிச்சிடணும். சிலவங்க என்னன்னா, நீ இப்ப நான் தப்பு பண்ணிட்டியா, என்கிட்ட வந்து இதுக்கான பதில சொல்லு, அப்பதான் நான் உன்னை மன்னிப்பேன். இல்லைங்க, மத்தவங்களை மன்னிக்க எந்த ஒரு காரியங்களையும் தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே காரணம் தான் மத்தவங்களை மன்னிக்க. இதா என்ன மன்னிச்சிருக்கார், அதெல்லாம் நானும் உங்களை மன்னிக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு கணவன் மனைவி ஒரு ஃபேமிலி ஒரு மன்னிப்பை கற்றுக்கொண்டா இந்த உலகம் அந்த ஃபேமிலி எப்படி இருக்குன்னா ஒரு சிறப்பான ஃபேமிலியா இருக்கும். இப்ப நான் பாத்தீங்கன்னா என்னுடைய கணவன் கிட்ட மிஸ்டேக் பண்ணுவோமா? கண்டிப்பா பண்ணுவோம். எங்களுக்கு இந்த மாசத்தோடு பாத்தீங்கன்னா 24 வருஷம் ஆக போகுது. தப்பே பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா தப்பு என்னை விட என் கணவரை விட நான் தான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். எங்க வீட்லயே அடிக்கடி சாரி கேட்கிற ஆளு நானா இருப்பேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன விஷயம் ஏதாவது பாதிச்சா கூட உடனே, இப்ப காலையில ஒரு தப்பு நடக்குதுன்னா நைட்டு பாத்துக்கலாமா இல்ல அப்பவே அந்த நிமிஷமே ஐம் சோ சாரி, தெரியாம நடந்துருச்சுங்க. இது எடுத்த உடனே வரல, இதுல பழகினதுனால இன்னைக்கு எனக்கு மன்னிக்கிறது ஈஸியா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய கணவரும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறுனா உடனே என்கிட்ட ஐம் சோ சாரிங்க. இங்க 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நாங்க அததான் பயிற்சி கொடுத்துருக்கோம். சின்ன வயசுல இருந்து அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது அடிச்சிட்டாங்கன்னா சொல்லுவோம், போய் சாரி கேளு, மன்னிப்பு கேளு. அதனால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறு ஒரு கடினமான சில சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு கடினமான வார்த்தையை பேசிட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்பாங்க. ஆரம்ப காலத்துல அவங்க சின்னவங்களா இருக்கும்போது நாங்க என்ன செய்வோம்னா ப்ரௌடு இருக்கிற ஆளு மன்னிக்காரு, பெருமை இருக்கிற ஆளு மன்னிக்காரு. அப்ப அந்த பெருமை பிள்ளைங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னா நாங்க என்ன செய்வோம்னா, நீங்களாம் அப்படி செய்யுங்கன்றதுக்காக எங்க வாழ்க்கையில நடந்தது நாங்க சொல்லல. அப்ப பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப பெரியவன் தப்பு பண்ணிட்டானா சின்னவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவோம். கீழே விழு,
அப்பதான் உனக்கு அந்த அம்புன்னா என்ன தெரியும் சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க, சாரி தம்பி, ரீசெண்டா கூட ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா காலில் வந்து மன்னிப்பு. இப்ப வளர்ந்துட்டாங்க, பெரியவனுக்கு 22 வயசு ஆயிடுச்சு, சின்னவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும். அப்போ மன்னிக்குதான் அவளுக்கு லகுவா இருக்கு. ஏன்னா மன்னிக்கும் போது அங்க தேவன் கிரியை செய்கிறார். மன்னிக்கும் போது நம்ம எளிதா அன்புல நடக்க முடியும். மன்னிக்கும் போது பிசாசுக்கு அங்க இடமே கிடையாது. பிசாசு எந்த விதத்திலும் நம்ம வாழ்க்கைய பாதிக்கவே முடியாது. சரிங்க, நான் ஒருத்தவங்க மேல கசப்பா இருக்கிறேங்க, அவங்க செத்தே போயிட்டாங்க அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்கள பார்த்து மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. சிலவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மன்னிப்புனா அப்ப இது வரைக்கும் என் வாழ்க்கையில யாரெல்லாம் பாதிச்சாங்களோ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு போய் மன்னிப்பு கேட்கணுமா? அவசியம் கிடையாது. அப்படி நான் சொல்லல. அவங்க ஒருவேளை நேர்ல வந்தா உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்க நேர்ல மன்னிப்பு கேட்கலாம். ஆனா அப்படி கேட்க சொல்ல, உங்க மனதளவுல தேவனுக்கும் உங்களுக்கு, ஆண்டவரே அவங்க மேல எனக்கு கசப்பு கிடையாது, முழு மனசா நான் அவங்கள மன்னிச்சு அவங்கள விடுதலை ஆக்குறேன்னு சொல்லும் போது அங்க தேவன் கிரியை செய்வார். 26 வாசிப்போ, நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். இதை இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். நீங்க மன்னிக்கலன்னா உங்க பாவத்தையும் அவர் என்ன செய்வாராம், மன்னியாது இருப்பார். அதனால மன்னிப்போம், ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்போம். இது பிதாவுடைய சித்தமா இருக்கு. மன்னிக்கும் போது நாம் சுகத்துல வாழலாம். மன்னிக்கும் போது நாம் தெய்வீக சுகத்துல நடக்கிறதுக்கு மன்னிப்பு என்பது ஒரு வெளியேற பெற்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா, 3 காரியத்தை நம்ம சீக்கிரமா செய்யணும். எத்தனை காரியம்? 3 காரியம். அந்த 3 காரியத்தை என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. துரிதமாய் மனம் திரும்பணும். நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றிகரமா இருக்க துரிதமா, இப்போ ஒரு காரியம் நான் செய்துட்டேன்னா உடனே ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, அதை பாதிக்கவங்க கிட்ட கூட சீக்கிரமா மனம் திரும்பிடணும். துரிதமா மன்னிச்சிடணும். யாரையுமே உங்க வாழ்க்கையில யாராவது பாதிக்கிறாங்களா, சரி நான் மன்னிச்சிடறேன், அவங்களோட மன்னிப்புக்குள்ள நடந்தணும். துரிதமா அன்புல நடக்கணும். இந்த 3யுமே நம்ம வாழ்க்கையில டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா, துரிதமா மனம் திரும்பணும், துரிதமா மன்னிக்கணும், துரிதமா அன்புல நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில இடமே கிடையாது. இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. அதனால கிறிஸ்து நம்மளை மன்னிச்சிருக்காரு. நம்ம பாவத்தெல்லாம் முதுகுக்கு பின்னாடி போட்டிருக்காரு. நம்ம பாவத்தெல்லாம் கடலின் சமுத்திரத்தின் ஆழத்துல எரிந்து விட்டார். புதிய ஏற்பாடு சொல்லுது, எபிரேயர் புத்தகம் 8:12, பாவத்தை நினையாமல் இருக்கிறார். நம்ம பாவத்தை நினையாமல் இருக்கிறார். நம்மளும் மற்றவங்க பாவத்தை நினைச்சு உட்கார்ந்துட்டு 4 பேர்கிட்ட சொல்லாம அந்த பாவங்களை அவங்களுக்கு மன்னிப்போம். மன்னிப்பு என்பது நமக்கு அது சுகத்தையும் நமக்கு விடுதலையும் தேவனோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் அது கொண்டு வரும். தேவன் தான் சொல்லியிருக்காரு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கணவனை அந்த மன்னிப்புக்குள்ள கொண்டு வருவோம், மனைவி அந்த மன்னிப்புக்குள்ள கொண்டு வருவோம், பிள்ளைகள் அந்த மன்னிப்புக்குள்ள கொண்டு வருவோம், நம்ம உறவுகள் எல்லாம் அந்த மன்னிப்புக்குள்ள கொண்டு வருவோம். தேவன் பெரிய காரியத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஒருவேளை இன்னைக்கே நீங்க அந்த தீர்மானம், இது ஒரு தீர்மான செயல், இது ஒரு உணர்வு கிடையாது. எனக்கு பிடிச்சா மன்னிப்பேன், பிடிக்கலன்னா மன்னிக்காம இருக்க. தேவன் சொல்லியிருக்காரு, அதனால நம்ம அதை செய்யணும். இன்னைக்கே உங்க இருதயத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை யாரெல்லாம் எங்க வாழ்க்கையில பாதிச்சாங்களோ அவங்களெல்லாம் நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன்ப்பா. என் நன்மையை கெடுத்தவங்களை மன்னிக்கிறேன், என்கிட்ட தவறா நடத்தினவங்களை மன்னிக்கிறேன், என்னுடைய பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தினவர்களை மன்னிக்கிறேன்ப்பா, தன்னுடைய வார்த்தையினால் என்னை காயப்படுத்தினவங்களை மன்னிக்கிறேன்ப்பா. அப்பா என் நன்மையை கெடுத்தவங்களை மன்னிக்கிறேன், சத்துருக்களை மன்னிக்கிறேன். ஆண்டவரே நீங்க மற்றவங்களை எல்லாரையும் மன்னிப்புக்குள்ள நடத்த உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. பேரை சொல்லி மன்னிங்க. இந்த இரவே ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திர ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ரத்தத்துல மறைக்கிறேன். ஆன்லைன் மூலம் கேட்க போறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். மன்னிப்பு உண்டாவதாக, ஒவ்வொருவரையும் மன்னிப்பார்களா, மன்னிக்க முடியாத ஆவிகளை துரத்துகிற இயேசுவின் நாமத்தில். கிறிஸ்து, நீங்க எங்க பாவத்தை நினையாம இருக்கிறீங்க, எங்க பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்துல இருந்திருப்பீங்க, எங்களுடைய பாவத்தை உங்க முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டீங்க. ஆண்டவரே நீங்க எங்க பாவத்தை நினைக்காம இருக்கிறதுனால நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க உதவி செய்யுங்க. நீங்க எங்களை மன்னிச்சிருக்கீங்கப்பா. ஆண்டவரே நாங்களும் மற்றவர்களை அந்த மன்னிப்புகளை கொண்டு வர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல அந்த மன்னிக்காத தன்மையின் மூலம் வந்த எல்லா பிசாசுடைய தந்திரங்கள், வியாதிகள், எல்லா போராட்டங்களையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் நாமத்துல விலகுவதாக என்று கட்டளையிடுங்க. பரிசுத்தாவுடைய உதவியோடு மற்றவர்கள் மன்னிப்புல நடத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.